Welcome to Mercy of Jesus YouTube channel. Praise the Lord. இன்றைய நாளுக்கான தேவ வசனம் ஆகாய் 2:5. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடே உடன்படிக்கை செய்த வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேயுங்கள். மத்தேயு 17:7. அப்பொழுது இயேசு வந்து அவர்களைத் தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாமலிருங்கள் என்றார். சங்கீதம் 18:2. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் அடைக்கலம் புகும் என் கோபுரமும் என் கேடகமும் என் இரட்சிப்பின் கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாக இருக்கிறார். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிறபடி நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் வேண்டுதலையும் உங்கள் விண்ணப்பங்களையும் கமெண்டில் எங்களுக்கு பகிருங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் நமக்காக அற்புதங்களை செய்வார். ஆமென். ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை நேசிக்கும் என் தகப்பனே, காலை முதல் இரவு வரை எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. தேவனே, எங்களை ஆலயத்துக்கு கொண்டு சென்று கர்த்தரை ஆராதிக்க, துதிக்க, ஜெபித்து கர்த்தருடைய வசனங்களை கேட்டு எங்களுடைய இருதயத்திலே ஆழமாய் படிந்து கொண்டதற்கு, உம்முடைய நாமத்தை துதிக்க ஜெபிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்கு நன்றி அப்பா. தேவனே, இந்தியா தேசத்தில் உள்ள எல்லா மக்களும் இரட்சிப்புல கொண்டு வரும். இந்தியாவில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். தமிழக மக்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தமிழக மக்கள் செய்யும் வேலைகள் அனைத்தையும் ஆசீர்வதியும் அப்பா. தமிழக மக்கள் இரட்சிப்பு வராத குடும்பங்களை இரட்சிப்பு கொண்டு வரும் அப்பா. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் சகாயர் நீதான் அப்பா, ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வேளையில் மருத்துவமனையில் வியாதியோடு இருப்பவர்களும் வீடுகளில் வியாதியோடு இருப்பவர்கள் அனைவருக்கும் சுகமும் பெலனும் தாரும் கர்த்தாவே. உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்து அனைவரையும் ஆசீர்வதிப்பா. திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெற உதவி செய்யும் ஆண்டவரே. வீடு இல்லாத குடும்பங்களுக்கு வீடு கிடைக்க ஆசீர்வதியும் ஆண்டவரே. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க கர்த்தர் உதவி செய்யவும் ஆண்டவரே. பரீட்சை எழுதும் மாணவ மாணவிகளுக்கு சாலமோனுக்கு தேவன் கொடுத்த ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து பரீட்சை எழுதி தேர்ச்சி பெறுவதற்கு என் தேவனே உதவி செய்யும். குடும்பங்களில் சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானம் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. மது போதைக்கு அடிமையாயிருக்கிற வாலிப பிள்ளைகளை மாற்றும் ஆண்டவரே. மனம் திரும்பச் செய்யும். குடும்பங்களை சந்தியும். அவர் குடும்பங்களுக்கு சமாதானத்தை தாரும். எங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தோடு கர்த்தாவே உம்மிடத்தில் தெரியப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்நாள் வரையிலும் எங்களை பாதுகாத்த தேவன் இனிமேல் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென்.